விலகிடும். இனிமே நோக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்படி வரச்ச என்ன நினைச்சுக்கோ, அது போறோம். உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும். சுவாமி, என்னோட மாடு மேய்க்கிறவாளும் அங்க இருக்கா. அதனால நான் மட்டும் வாங்கிட்டு போனா அது நன்னா இருக்காது. அவளுக்கும் கஷ்டங்கள் இருக்கு, அது எல்லாமே தீரணும். அதனால நீங்க இன்னும் அவளுக்கும் சேர்த்து கொடுத்தேன்னா ரொம்ப நன்னா இருக்கும். அடுத்த வாழும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற நோக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் விலகி போயிரும். ஆயுஷ்மான் பவ. சுவாமி சுவாமி சுவாமி, சுவாமி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சுவாமியை நினைச்சுட்டு வணங்கினா போறோம்னு சொன்னாலே அது எப்படி சுவாமி வணங்குறது? சுவாமிய வணங்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே. இங்க வாங்கோ. டேய் சோம்பேறிகளா, எந்திரிங்களா. டேய் எழுந்துடா. டேய் சேதா எழுந்துடா, எழுந்துடா. டேய் தூணா போல எழுந்துடா. என்ன வெங்கண்ணா? டேய் டேய் ஒரு ஒரு அதிசயம்டா. நீங்களாம் தூங்கிட்டு இருந்தாடா. நான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேனா, சுவாமி அப்படியே போனாரா. நான் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்டா. சுவாமி இன்னைக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கன்னு கேட்டேன். உடனே என்ன ஆசீர்வாதம் பண்ணி இனிமே நோக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரா. யாரு? சாமியா? ஆமா. அவர் எங்கன்னா தோப்புல இருப்பாருடா. தோப்புல இல்ல, இப்பதான் இந்த பக்கம் போனாரு. இது இது பாரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணி இந்த அரிசியும் கொடுத்தாருடா. எங்க எங்க காமி? இது பாரு, அரிசியில மஞ்சள் கலந்து கொண்டு வந்துட்டு சாமி கொடுத்தாரா? அன்னைக்கு என்னடானா ராஜா மந்திரின்னு கனவு கண்டா, இன்னைக்கு சாமி கொடுத்தாருன்னு சொல்ற? இல்லடா, உண்மையிலே சுவாமி தாண்டா கொடுத்தாரு. இப்ப வேணா அவரை தேடி போவோம்டா. அவர் இன்னும் கானகத்தை கூட தாண்டி இருக்க மாட்டாரா. வா எழுந்திரி, வாங்க போலாம் வா. உங்க வீட்லயே உன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, இதுல எங்களை ஏமாத்த பாக்குறியா? நீ போய் உன் வேலையை பாரு. இல்லடா, நிச்சயமா ஏமாத்தலடா, உண்மையத்தான் சொல்றேன். இத பாரு. டேய் நீங்களாவது வாங்கிக்கங்கடா. டேய் சுவாமி கிட்ட போய் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, வாங்கிக்கங்கடா. ஐயோ டேய் எடுத்துக்கங்கடா. டேய் டேய் நீங்களாவது வாங்கிக்கங்கடா. என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறாளே. நான் பண்ற நல்லதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. ராகவேந்திர சுவாமி, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்த மாத்திரம் ஒண்ணு புரிஞ்சுட்ட சுவாமி. நீங்க இந்த லோகத்துல உள்ளவா எல்லாரையும் ரட்சிக்கிற மகான். என்னோட துன்பத்தையும் ரட்சிங்கோ. இந்த லோகத்துல என் பேச்ச யாருமே கேட்க மாட்டாளா? நான் அவளை தேடி தேடி அவளுக்கு நல்லது பண்ண முடியாதா சுவாமி? லட்சுமி நாராயணா, மாமா என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? தனிமை நேக்கொன்னும் புதுசு இல்லையா மாமா? சரி, இப்படி உட்காரு. என்ன விஷயம் மாமா? உட்காரு.
இந்த லோகத்தை வெறுக்கிறவாதான் தனிமைய விரும்புவா. நான் யாரையும் வெறுக்கிறதுக்காக இந்த லோகத்துல பிறக்கல. ஆனா நேக்குன்னு இருக்கிற மனச மத்தவா புரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். நானும் அதத்தான் சொல்றேன் லட்சுமி நாராயணா. மத்தவா யாரையும் நீ வெறுக்க வேண்டாம். உன்னோட பொறுப்புக்கு அர்த்தமே மத்தவாளுக்கு சாந்தமான மனசோட கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான். இங்க இருக்கிறவா எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்துறச்ச நான் இன்னும் தீவிரமா ஆயிடுறேன். என் எதிரில இருக்கிறது யாருன்னு புரியாம என் கோபத்தை கொட்டிடுறேன். மனுஷாலா பிறக்கிற எல்லாருக்கும் இயல்பா இருக்கிற குணம்தான் இது. இதையெல்லாம் விட்டொழிச்சு அந்த பெருமாள் பாதத்தை சேவிக்கத்தானே பிறந்திருக்கும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நீ பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நீ யாரையும் வெறுக்கவும் வேணாம், விரும்பவும் வேணாம். ஆனா உண்மைகளை மட்டும் புரிஞ்சுக்கணும். தகுந்த காலம் வர்றப்போ உன்னை சுத்தி இருக்கிறவா மட்டும் இல்ல, நீ நினைக்கிறதும் நடக்கும். அதுக்கு நீ இப்போ கத்துக்கிட்ட பாடம் மட்டும் போதாது. வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. ரிக்வேதம் நோக்கு இந்த பிரபஞ்சம், லோகம் மனுஷால பத்தின அறிவை தரும். சாம வேதம் நோக்கு அதை புரிய வைக்கும். கிருஷ்ண யஜூர் வேதமும் சுக்ல யஜூர் வேதமும் கடவுளை அடையிறதுக்கான வழிகளையும் பாடங்களையும் சொல்லித்தரும். அதர்வன வேதம் உன் கண்ணுக்கு புலப்படாத உலகத்தை கைக்குள்ள கொண்டு வர்ற வித்தைய காண்பிக்கும். இத கத்துக்கிறதுக்கும் என் வாழ்க்கையோட லட்சியத்தை அடையிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நீ வெறும் கேள்வி மட்டுமே கேட்கல. இந்த வேதத்துல இருக்கிற சம்ஹிதையும் பிராமணங்களும் லோகத்துல வாழ்றவா அந்த பகவானை அடையிறதுக்கான வழிகளை காட்டும். மந்திரங்களை உச்சரிக்கிறதும் கடவுளை வணங்குறதுக்கான செயல்முறைகளும் மட்டும் இதுக்கு போதும். பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நோக்கு காத்துருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, கத்துக்கோ. இந்த லோகத்துல உள்ள வேதங்களை தேடி தேடி கத்துக்கோ. அதுதான் உன் குழப்பங்களுக்கான தீர்வை தரும். ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் விஜய் நாளை காலை 6:30 மகா தொடர்கிறது. பகவானே, நீ பண்றது நல்லா இருக்கா? இதுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்னன்னு சொல்வேன்? நல்லது பண்றேன்னு இப்படி ஏமாத்துறாளே, இது ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்கிறது? ஆம்படையா சொன்னா உண்மையாதான் இருக்கும்னு இவருக்கு புரியாதா? இவர் நல்லா இருக்கணும், புத்திசாலி ஆகணும், இந்த ஊரே இவரை பார்த்து பெருமைப்படணும்னு தானே இதெல்லாம் செய்யற. அது நடக்காதா? நல்லது பண்றவாளுக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்றாளே, அப்ப நாங்க நல்லது எதுவுமே பண்ணலையா? எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சோதனை பகவானே? இவர் எப்பவும் அம்மாஞ்சியா, உலகம் புரியாதவரா இருக்கிற மாதிரி பண்ணிட்டா. அவ எல்லாரும் நன்னாதான் இருக்கா. இப்பவும் என் கண்ணு முன்னால
அவர் ஏமாந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. பகவானே, ஏன் இப்படி பண்ற? கதி இல்லாதவாளுக்கு அந்த பகவான் தான் துணைன்னு சொல்லுவா. நீ எங்களுக்கு துணையா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? இல்ல, உன்னோட அருள் எங்களுக்கு இல்ல. எல்லாம் இவள மாதிரி ஏமாத்துறவாளுக்கு தான். போறோம், என் நம்பிக்கையெல்லாம் வீணானது. போறோம். அவர் இப்படியே மத்தவ பேச்சு கேட்டு ஏமாறணும்னு விதி இருந்தா அதுவே நடக்கட்டும். போறோம். இனி உன் சங்கல்பம் எதுவும் வேண்டாம். குரு ராஜா, யார் அது? யார் நீங்க? சுவாமி யாருன்னு என்ன நோக்கு ஞாபகம் இல்லையா குரு ராஜா? வயசாயிடுத்து, அதோட ஞாபகம் மறதி வேற. நேக்கு உன்னை விட வயசு அதிகம். நேக்கே ஒண்ணு தெரியறது. இப்பவாது என்ன யாருன்னு தெரியறதா? சுவாமி, என்ன சமைக்கணும். நீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்கோ வாங்கோ. மெதுவா பார்த்து. சௌக்கியமா இருக்கேடா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உட்கார்ந்து. சுவாமி, கும்பகோணத்திலிருந்து எப்போ வந்தேன் சுவாமி? ஸ்ரீமடத்துல காரியம் பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை பக்கத்து ஊருதான். இங்க சொந்தக்கார நிறைய பேர் இருக்கா. அவளை பார்க்க போனப்போ எங்காத்துக்கும் போயிட்டு வான்னு சொன்னான். நீ இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இந்த ஊருக்கு வந்த உடனே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கும்பகோணத்துல எல்லாரும் சௌக்கியமா தானே இருக்கா? சௌக்கியமா இருக்கா. ஆமா, லட்சுமி நாராயணன் சௌக்கியமா இருக்கானா? லட்சுமி நாராயணன் நன்னா இருக்கா. கூப்பிடு, அவனை பார்க்கணும் போல இருக்குப்பா. லக்ஷ்மி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா. ஜோஸ் ஆலுகாஸ் தொடர்கிறது.